Hi students, today 12th Maths Chapter 2 Example 2.25 பார்க்கலாம். Find the product 3 by 2 cos pi by 3 plus I sin pi by 3 into 6 cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 in rectangular form. இது வந்து இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா z1 z2 ஈக்குவல் r1 r2 cos θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 ப்ளஸ் θ2. அதாவது z1 z2 இது ரெண்டும் ப்ராடக்ட், அதாவது மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேர்மில் இதான் r1 இதான் r2, இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா? r1 r2 முன்னாடி போட்டுக்கலாம். அதாவது 3/2 6 முன்னாடி எழுதிட்டு உள்ளே வந்து காஸ் பொதுவாக எழுதி θ1 ப்ளஸ் θ2, அதாவது இந்த காஸ் எழுதிட்டு π/3 ப்ளஸ் 5π/6 எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன ப்ளஸ் I sin θ1 ப்ளஸ் θ2வா? ஸோ ப்ளஸ் I sin π/3 ப்ளஸ் 5π/6. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 3 2 6, அதுக்கப்புறம் 3 3 மல்டிபிள் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறதுல வந்து காசு அப்படியே போட்டு இது ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் 6 எடுத்துகிட்டு 6ல் 3 2 டைம்ஸ் இருக்கா, ஸோ 2வால் மல்டிபிள் பண்ணணும் மேலே கீழே. ஸோ மேலே 2வை மல்டிபிள் பண்ணும்போது 2π ப்ளஸ் இந்த 5π 3 2 6 வந்து காமனாக எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் I sin இதுலேயும் அதே மாதிரி தான் 6 காமனாக எழுதிட்டு 3 வந்து 6ல் 2 டைம்ஸ் இருக்கனால மேலே கீழே 2வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2π ப்ளஸ் 5π/6. ஓகேவா? 6 காமனாக போட்டு மேலே 2வால் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறோம். 2π ப்ளஸ் 5π. அடுத்த ஸ்டெப்பில் 9 அப்படியே எழுதிட்டு காஸ் 5π ப்ளஸ் 2π என்ன 7π, ஸோ 7π/6 ப்ளஸ் I sin 5π 2π ப்ளஸ் பண்ணால் 7π, ஸோ 7π/6. அடுத்தது 9 அப்படியே வச்சுட்டு இந்த 7πங்கிறத வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். π ப்ளஸ் π/6 பிரிச்சுக்கலாம். ஏன்னா π/6க்கு தான் வேல்யூ தெரியும், அதனால் நம்ம π/6 தனியாகவும் ஒரு π வந்து முன்னாடியும். இது எப்படின்னா இப்போ π ப்ளஸ் π/6 இருக்கா, இப்போ இதை ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும், 6 மேலே மல்டிபிள் பண்ணும்போது 6π ப்ளஸ் π/6 வருமா. இதுக்கப்புறம் 6 இந்த ஒரு பையும் ப்ளஸ் பண்ணும்போது 7π/6 வந்துடும். ஓகேவா? ஸோ 7π/6 இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். π ப்ளஸ் π/6. ஓகேவா? புரியுதா? இதை ப்ளஸ் பண்ணி பார்த்தா 7π/6 வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் I sin அதேமாதிரி தான் 7π/6 π ப்ளஸ் π/6ன்னு பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது பாருங்கள். காஸ் π ப்ளஸ் தீட்டாவை நம்ம வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். sin θ ப்ளஸ் sin π ப்ளஸ் தீட்டாவை மைனஸ் sin தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காஸ் π ப்ளஸ் தீட்டா, அதாவது இங்கே காஸ் π ப்ளஸ் தீட்டா, இது தீட்டா. ஓகேவா? காஸ் π ப்ளஸ் தீட்டாங்கிறது எப்படி எழுதலாம், மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 9 அப்படியே போட்டு இதுக்கு பதிலாக மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக π/6. ஓகேவா? மைனஸ் காஸ் π/6. 9 முன்னாடி அப்படியே எழுதிட்டு காஸ் π ப்ளஸ் தீட்டாவை காஸ் மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் இந்த தீட்டா, ஸோ π/6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு sin π ப்ளஸ் தீட்டா, sin π ப்ளஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் sin தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து மைனஸ் sin π/6ன்னு வரும், அதனால் மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். மைனஸ் I அப்படி எழுதிட்டு sin π/6. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் 9 அப்படியே எழுதிட்டு காஸ் π/6ஓட வேல்யூ என்ன, காஸ் π/6ஓட வேல்யூ √3/2. ஸோ அதுக்கு பதிலாக √3/2ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் I sin π/6ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ அதுக்கு பதிலாக 1/2ன்னு போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 9 வந்து ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 9 √3/2. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 9 இந்த I/2. ஓகேவா? இதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். அவ்வளோதான். தேங்க்யூ.